ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது பாஜக. தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் சேவை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும். சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் மீண்டும் தொடரப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு சாமிநாதன், பெருமளவு வரவேற்பை பெற்றிருக்கிறதுன்னு திரு பாக்கி சொல்றாரு. ஆனா ஏற்கனவே இருந்த அம்சங்கள், வாக்குறுதிகள் அதுவே நிறைவேற்றப்படலைன்னு காங்கிரசும் திமுகவும் விமர்சனம் செய்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை? பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசீகரமான விஷயங்கள் பெருசா இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுல வரவேற்க தகுந்த அம்சம்ங்கிறது பெண்களுடைய சுகாதாரத்தை, கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா மலைவாழ் சமூகங்கள் இருக்கக்கூடிய பெண்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்யற வகையில ₹1 கொடுக்குற அந்த சானிட்டரி நாப்கின் திட்டம் மட்டும்தான் என் பார்வையில ஒரு புதிய திட்டமா, ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமா இருக்கு. மற்றது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் தொடருது, அல்லது அதனுடைய வடிவத்தை கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுல என்ன மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையிலே பாக்குறோம், நம்ம ரேஷன் அரிசி ஏற்கனவே இலவசமா வழங்கப்படக்கூடியது, ரேஷன் பொருட்கள் மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுல ரொம்ப இன்னொரு விஷயம் கூட நம்ம ஒரு விதத்துல பாராட்டலாம். ஆனா அதுல என்ன சூட்சமம் வச்சிருக்காங்கிறது புரியல. திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது நல்ல வரவேற்க வேண்டிய திட்டம். ஆனா அதே நேரத்துல ஒருவர் திருநங்கையா மாறுறதுக்கு தான் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கே பணம் தேவை. அதாவது ஒரு ஆணா இருக்கிறவங்க பெண்ணா உணரும் போதோ, ஒரு பெண்ணா இருக்கிறவங்க ஆணா உணரும் போதோ அவங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு வீட்டோட அரவணைப்பு கிடைக்கிறது இல்ல. அந்த நேரத்துலதான் அவங்க வெளியில போறாங்க, அங்கங்கே ஏதேதோ வகைகள்ல பணத்தை தேட வேண்டிய தேவை வருது. ஆனா இந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடுங்கிறாங்க. அப்ப அவங்க திருநங்கையா மாறுறதுக்கு தான் சிகிச்சை தேவை, அதுக்கு இது பொருந்துமா அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த காமன் சிவில் கோட் அமல்படுத்துவோம்னு சொல்றது, நாடு முழுவதும் ஒரே தேர்தலை அமல்படுத்துவோங்கிறது. இன்னைக்கு நம்ம மக்களவை தேர்தலையே பல கட்டங்களா தான் இன்னும் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கட்டமா ஒரு மக்களவை தேர்தலையே நாடு முழுவதும் ஒரே நேரத்துல நடத்தக்கூடிய கல்ச்சரையே உருவாக்க முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மீண்டும் நாடு முழுவதும் ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பா இருக்கலாம். இன்னொன்னு தமிழ்நாட்டுக்குன்னு வசீகரமான திட்டங்கள் இதுல பெருசா எதுவுமே இல்லை. நீங்க சொல்லலாம், திருவள்ளுவர் பெயர்ல பண்பாட்டு மையம் அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கலாம், தமிழ் மொழியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்போங்கிறதா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு வசீகரமான வார்த்தைகளா தான் இருக்கே ஒழிய அதுக்கான திட்டங்கள் இவங்க எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். முத்ரா கடனை பொறுத்தவரை 25 லட்சமா உயர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் வரவேற்க தகுந்த விஷயம். காரணம் என்னன்னா, முத்ரா கடன் முற்றிலும் அது ஒண்ணுமே செயல்படலை அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய அந்த சிறு குறு தொழில் செய்யறவங்க, கைவினை கலைஞர்கள் ஏராளமான பேர் மத்திய அரசு கீழ பதிவு பெற்ற கைவினை கலைஞர்கள் ஏராளமான பேர் ஏற்கனவே 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தொகை இவங்க ரொம்ப அதிகமா சொல்றாங்க. 25 லட்சம் வரைக்கும் ஏற்கனவே எவ்வளவு கொடுத்தாங்கிறது நான் பார்த்தவரை ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் எளிய மக்களால வாங்கிட்டு இருக்க முடிஞ்சுச்சு. இன்னொன்னு, முதியோர்களுக்கு, அதாவது 70 வயதை கடந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இருக்காங்க. அதாவது இது எல்லாமே என்னன்னா ஏற்கனவே அவங்ககிட்ட நடைமுறையில் இருக்கிறதா. ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருக்குன்னா, மோடி திட்டம்ங்கிற பேர்ல எளிய மக்களுக்கு இது தெரியும். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாங்கிறது இருக்கு. இப்ப ஏற்கனவே அந்த குடும்பத்துல ஒரு முதியோருக்கு தான் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். சில நேரம் தான் இளைஞர்கள், நடுத்தர வயதினருக்கு தேவைப்படலாம். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே மருத்துவ காப்பீடு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் உயர்த்தி இருந்தாலே போதுமா இருக்கும். ஆனா இந்த முதியோர்களுக்கு 5 லட்சம் தனியா இன்னொரு வகையான ஒரு வகைமைப்படுத்திருக்காங்க. இது கொஞ்சம் வசீகரமா தான் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறது. வசீகரமான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா பாப்புலர் ஸ்கீம்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்கிற மாதிரி தெரியலையா? முத்ரா கடன் திட்டத்துக்கான கடன் உச்சவரம்பு உயர்த்தப்படும், தொழில்துறை 4.0, வளர்ந்த பொருளாதார நாடாக இந்தியா உருவாக்கப்படும். இப்ப பாப்புலர் ஸ்கீம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டா இதை தயாரிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கைன்னு பார்க்க முடியாதா? இல்ல, நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு தனிநபருடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான குறிப்பிடத்தகுந்த திட்டம். இப்போ காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டா அது செய்ய முடியாதுங்கிறத தாண்டி பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஏழை பெண்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கை கொஞ்சம் கவனம் குவிச்சிச்சு மக்கள் கிட்ட. சாமானிய மக்கள் கிட்ட கூட இவங்க கொடுத்துருவாங்களா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்புச்சு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு விவாதத்துக்குள்ள வந்துச்சு. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில முழுக்க முழுக்க ஒரு டெவலப்மெண்ட் நிறைய பேசுறாங்க.
ஆனா அந்த டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதுக்கு இணையா அதுக்குள்ள நிறைய நான் சொன்ன இந்த திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு பாக்குறப்ப ஒருவர் திருநங்கையா மாறுறதுக்கு தான் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கே பணம் தேவை. ரொம்ப அடிப்படையா ஒரு ஆண் பெண்ணா உணரும் போதோ ஒரு பெண் ஆணா உணரும் போதோ அவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. குடும்பத்தோட அரவணைப்பு அப்பதான் கிடைக்கிறது இல்ல. ஆனா இங்க திருநங்கைகளுக்கு மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அவங்க திருநங்கை ஆன பிறகு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? சாதாரண இதய நோய் வரலாம், சாதாரண சிறுநீரக நோய் வரலாம். அது ஒரு சமூக நீதி திட்டம் கிடையாது. ஒரு திருநங்கையா உணரும் போதோ அல்லது திருநம்பியா உணரும் போதோ அவங்களை அரசு அரவணைச்சாதான் அது புரட்சிகரமான திட்டம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கூறுகள் அவங்க சரியான ஒரு புரிதல் இல்லாம ஒரு அறிக்கை இணைப்பிலே இருங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.